ஜனநாயக பார்வை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெறியாளர் நவீன். தமிழகத்துல பாத்தீங்கன்னா கடந்த நாட்கள்ல ஏகப்பட்ட அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்குது. அதை பத்தி எல்லாம் பேச இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு யோகராஜ். வணக்கம் யோகராஜ். வணக்கம் நெறியாளர் நவீன். ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இதுக்கிடையில ஏகப்பட்ட தமிழகத்துல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது. அதை பத்தி எல்லாம் ஒவ்வொன்னா பேசுவோம். முதல்ல பாத்தீங்கன்னா தேர்தல் வர இருக்க போது மற்ற கட்சிகள் எல்லாருமே அவங்களோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கடந்த நாட்கள்ல வேலூர்ல அவரோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சு அதை நிறைவேற்றிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இத ஒரு சுற்றுப்பயணம் அப்படிங்கறத விட தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க. சுற்றுப்பயணம் அப்படிங்கறது வந்து என்னன்னா, இப்ப டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி அவங்க எல்லாம் போற மாதிரி ஒரு கேம்பெயின் மூலமா மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் சந்திப்பாங்க. இது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னா ஒன்லி ஃபார் அவங்க கட்சிக்காரங்க மட்டும் தான் கூடணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அந்த கட்சி அவங்களுடைய நிர்வாகிகள் மட்டும் சந்திக்கிறது ஒரு கேம்பெயின் கிடையாது, ஒரு சுற்றுப்பயணம் கிடையாது. அது எல்லா கட்சிக்காரங்களையும் எல்லா பொதுமக்களையும் சந்திக்கிறதா வந்து அரசியல் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது. இது வந்து வெறும் நிர்வாகிகள் சந்திப்பு தான் இல்லைங்க. அந்த நிர்வாகிகள் வந்து அந்தந்த இடத்துல நடக்கக்கூடிய அவலங்களை பத்தி பேசுறாங்க, தலைவர்கிட்ட எடுத்துருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த வேலூர்ல நடந்து முடிஞ்ச நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி நிர்வாகிகள் சொன்ன கேள்விகளை, அவங்க சொன்ன குறைகளை, அந்த மாவட்டம் சார்ந்து நடந்த குறைகளை, அங்க நடக்க வேண்டிய விஷயங்களை அங்க பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அந்த கேம்பெயின்ல அதை வந்து பேசவே இல்லை. அவர் ஒன்லி டிஎம்கே வந்து இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, என்னை தாக்குறாங்க அப்படிங்கறத மட்டும் தான் பேசினாரு தவிர, இந்த மாதிரி ஈரோடு, கரூர், சேலம் அந்த மாதிரி போன சுற்றுப்பயணங்கள்ல அவர் வந்து அந்தந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்லி பேசினாரு. இதெல்லாம் வந்து திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தாங்க, ஆனா அதை வந்து நிறைவேற்றல அப்படின்ட்டு. பட் ஆனா இந்த வேலூர் சுற்றுப்பயணத்துல விஜய் வந்து வேலூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட அவர் வாயிலிருந்து வரல. சோ இதுல இருந்து அவரு வெறும் தன்னை எதிர்க்கிறாங்க, நான் வந்து அவங்களை வந்து எதிர்க்கிறேன் அப்படிங்கறத மட்டும் தான் பாக்குறாரு தவிர, இத வந்து ஒரு மக்களுக்கான அரசியலா, அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன தேவை, அங்க என்ன செய்யப்படாம இருக்கு, வேலூர் சார்ந்து திமுக வந்து என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அங்க பாலாத்துல நடக்கக்கூடிய மணல் கொள்ளைகள், இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைகள்லாம் அவர் வந்து எடுத்து சொல்லாம போயிட்டாரு. சோ இது வந்து அங்க சொல்லக்கூடிய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய குறைகளை அவர் வந்து எடுத்து சொல்லிட்டு பேசுறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது பேசுறது இல்லை அப்படிங்கறது உண்மை. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தோட தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணிங்கிறது ஒரு பெரிய ரோல் பண்ணுது. ஆமாவா இல்லையா? ஆப்வியஸா ஆமாதான். இப்ப அந்த விதத்துல பாத்தீங்கன்னா தாவேகா வந்து அவங்களோட மாநாட்டிலேயே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கூட்டணி வந்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு பல இடத்துல சொன்னாங்க. இன்னுமே அவங்கள நம்பி எந்த ஒரு கட்சிகளுமே கூட்டணி வைக்கல. ஆனா இப்ப அண்மையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூத்த அரசியல்வாதி வந்து திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து தனியா எம்ஜிஆர் அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க போற 26 எலெக்ஷனுங்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அவரு விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அனௌன்ஸ் பண்ணாரு, இந்த மாதிரி கூட்டணியில வரவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலயும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஆட்சியிலையும் அதிகாரத்திலயும் பங்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து சொன்னவர்கிட்ட அவ்வளவு பெரிய முக்கியமான பெரிய பெரிய கூட்டணியில இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள்லாம் சேராம புதுசா உடனே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி போய் ஜாயின் பண்றது அப்படிங்கிறது அது வந்து அந்த புதுசா ஆரம்பிச்ச ஒரு கட்சியும் அதுவும் வந்து எலெக்ஷன்ல போட்டியிடாத கட்சி தான். ஒன்லி பண்ருட்டி ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு பேமுக்காக மட்டுமே வந்து இங்க ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்துறாரு. சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கண்துடைப்பு தான். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக வந்து தங்களோட கூட்டணிய ஒரு வெற்றி கூட்டணி சொல்லி மாறு தட்டிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அவங்க கூட்டணியில பாத்தீங்கன்னா மத்த கட்சிகள் எல்லாமே கடந்த காலத்துல வாங்கின சீட்டை விட அதிகமா வேணும்னு கேட்டுட்டு இருக்கிற பட்சத்துல புது வரவா தேமுதிகவை சேர்த்தி இருக்கிறாங்க. இப்ப அதனால மத்த கட்சிகள் எல்லாமே இந்த சீட் பேரத்துல ஏதாவது குளறுபடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதா? இது வரைக்கும் டிஎம்கேல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓட் ஷேரிங்க பத்தின பிரச்சனை இன்னும் வரல. தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது கூட்டணி வந்து உறுதியானதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கட்சிகளா அழைச்சு திமுக வந்து பேசி அதை வந்து பைனலைஸ் பண்ணுவாங்க. ஆனா தேமுதிக அப்படிங்கிறது ஒரு எதிர்கட்சியா இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா அவருடைய ஓட்டு பர்சன்டேஜ், அவருடைய சதவீதம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. அவங்க வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணியில இருந்துதான் ஏடிஎம்கே ஏமாத்தி தான் வந்து எதிர்கட்சியா மாறி வந்திருக்காங்களே தவிர அவங்க தனியா நின்று எதிர்கட்சியா மாறி வரல. சோ அந்த அளவுக்கு
அவங்களுக்கு எலெக்ஷன்ல போட்டிட்டு ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கின ஒரு கெப்பாசிட்டி கிடையாது. சோ அந்த அளவுல தேமுதிக டிஎம்கே கூட்டணிக்கு வந்தது எந்த அளவுலயும் வந்து அது வந்து ஒரு பயனுள்ளதாகவும் இருக்காது. அண்டு இதனால பல பிரச்சனைகள் உருவாகலாம் தொகுதி பங்கீடு சம்பந்தமா. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து கூட்டணியில இணைக்கும் போது கிட்டத்தட்ட மறைமுகமா பேசப்பட்ட தகவல்கள் என்னன்னா ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட். சோ அந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் அவங்க சேராம இருந்தாங்கன்னா அந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் வந்து வேற கூட்டணி கட்சி போயிருக்கும். சோ அந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய என்டிஏ அலைன்ஸ பார்த்து பயந்துகிட்டு புது வரவுகளை எல்லாம் திமுக ஆதரிக்கிறாங்க. அப்பனா அவங்க வந்து ஒரு பதட்டத்திலே இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி பார்த்தா திமுக புது வரவுகளை ஆதரிக்குது அப்படின்னாக்கா அப்ப அந்த புது வரவுகள் ஏன் ஏடிஎம்கேக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த புது வரவுகள் ஏன் ஏடிஎம்கேக்கு போகல அப்படின்னா ஏடிஎம்கே ஒரு கெப்பாசிட்டி உள்ள கட்சியா போயிருச்சு. இப்ப அது வந்து பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு பிஜேபி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க தலையாட்டிக்கிட்டு பிஜேபி கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டத்துக்கும் அவங்க வந்து சைன் பண்ணிக்கிட்டு சோ அந்த அளவுல அதுவும் ஒரு சங்கி கட்சியா மாறினதால ஏடிஎம்கே நம்பி எந்த ஒரு கட்சிகளுமே போகல. நம்ம தேமுதிக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க டிஎம்கேவை எதிர்த்து உருவாகின ஒரு கட்சி தான். அதனாலதான் அவங்க வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்க. இப்ப அவங்க ஏன் டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா டிஎம்கே எதிர்க்கிறதுக்கான ஒரு கட்சியா இருந்த ஏடிஎம்கே இப்ப அது வந்து பலம் இல்லாம போயிருச்சு. சோ அந்த இடத்துல ஏடிஎம்கே வீழ்த்தணும், அதெல்லாம் பிஜேபி உள்ள நுழைய விடாம தடுக்கணும் அப்படின்னாலும் இங்க தேமுதிகவினுடைய பங்கு இங்க தேவைப்படுது. சோ அதனாலதான் வந்து புது வரவுகளை டிஎம்கே வந்து இணைச்சுக்கிறாங்க. அண்மையில பாத்தீங்கன்னா திருச்சியில நாம் தமிழர் கட்சி வந்து மக்களின் மாநாடு நடத்தியிருந்தாங்க. அதுல முக்கியமா 234 தொகுதி வேட்பாளர்களையும் திரு சீமான் அவர்கள் மேடை ஏத்திருந்தாரு. நீங்க மாநாடு பாத்தீங்களா? இல்லைங்க, நான் அந்த மாநாட பாக்கல. சரி, அதை விடுங்க. இப்ப வந்து தொடர்ந்து ஒரு சமூக நீதி வந்து நாங்க தான் பின்பற்றிக்கிட்டு வர்றோம். எடுத்துக்காட்டுக்கா இப்ப ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இந்த எலெக்ஷன் சொல்லி 117 ஆண்கள் மற்றும் 117 பெண்களை தொகுதி வேட்பாளர்களா அறிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? சீமான் அண்ணன் வந்து சமூக நீதி அப்படிங்கிற பேர்ல அது நீதியே கிடையாது, ஒரு அநீதியா இருக்கும். அதுதான் வந்து சமூக நீதி அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆள். இல்லைங்க, அது எந்த ஒரு கட்சியுமே இது வரைக்கும் பண்ண கிடையாது. ஆமாங்க, எந்த ஒரு கட்சியுமே பண்ணாத ஒரு விஷயத்த தான் நம்ம சீமானந்தம் செய்வார். ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டணுங்கிறதுக்காக அவர் வந்து செய்வார். இப்ப சமூக நீதி அப்படிங்கறது வந்து என்னன்னா ஒரு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது தான் வந்து சமூக நீதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது வந்து பாதியா பாட்டா பிரிச்சு கொடுக்கறது இல்ல. யாரு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, யாருக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து அந்த ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது வரும். இப்ப பார்லிமெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா 33% வந்து எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஒரு பில்ல வந்து கொண்டு வந்தாங்க. அது இன்னும் அப்படியே ஸ்டேல இருக்கு. இப்ப அதை வந்து 50 ஆக்கணுங்கிறாங்க. சோ அது வந்து 50 மட்டும் இல்லாம ஒரு 60 கொண்டு வரலாம். ஏன்னா அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் இல்லாதப்ப அப்ப அந்த இடத்துல 60 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். அப்ப இந்த இடத்துல முதல்ல இதை வந்து அவர் கொண்டு வர்றது ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தோம்னா நல்ல விஷயம். பட் ஆனா அவர் கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து என்னன்னா இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பா ஒரே ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ கூட ஆனது கிடையாது. அப்ப ஒரு ஜெயிக்க முடியாத ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு போலி சமூக நீதி அப்படிங்கறத வந்து அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் வந்து ஒரு 2-3 இடத்துல ஜெயிக்கக்கூடியவரா இருக்காரு, அல்லது ஒருவேளை அந்த கட்சி வந்து ஜெயிக்கக்கூடிய கட்சியா இருக்கு அப்படின்னாக்கா அப்ப இந்த இடத்துல இதை கொண்டு வர்றது வந்து சரி. அந்த இடத்துல அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன்ஸ் போகும். இந்த கட்சியில இருந்து ரெப்ரசன்டேஷனே போக முடியாதப்ப அப்ப அந்த இடத்துல இதை நிப்பாட்டுறது எந்த வகையில சரியா இருக்கும்? நாம் தமிழர் கட்சியில இருந்து இன்னும் ஒரு மக்கள் பிரதிநிதியா ஒரு சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ போகல நீங்க சொல்ல வரீங்களா? ரைட். அப்ப பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல சிவகங்கை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட 35% வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறாங்க. அந்த காரணத்துக்காக இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில திரு சீமான் அவர்கள் களமிறங்கிருக்கிறாரு. ஏற்கனவே அங்க வந்து தாவேகாவை சேர்ந்த மருத்துவர் பிரபு அவர்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அங்க களப்பணிகள்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. கடந்த நாட்கள்லயே அவரோட சமூக வலைதளங்கள்ல நம்ம பாத்துக்கிட்டு வர்றோம். இப்ப அவருக்கு அவருக்கு ஒரு மவுஸ் இருக்குங்கிற பிம்பத்தை உடைச்சு சீமான் அவர்களால வாக்கு வங்கி பெற முடியுமா? இந்த கருத்தை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா நம்ம நாம் தமிழர் தமிழக கட்சி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜய் வந்து என்ன சொல்றாரு, போட்டி யாருக்குன்னா டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான். ஆனா நீங்க என்டிகே வர்சஸ் டிவிகேங்கிறீங்க. இந்த கருத்தை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இல்லைங்க, அது அவருடைய கருத்து, சொந்த கருத்தை சொல்லியிருக்காரு. இது நம்ம கள நிலவரங்களை பத்தி அது அவருடைய சொந்த கருத்து இல்லைங்க, அவருடைய அரசியல் கருத்து. அது இருக்கட்டுங்க, நம்ம கள நிலவரங்கள் ஒண்ணு இருக்குது. கள நிலவரத்தை பொறுத்த மட்டும் அண்ணன் விஜய் வந்து சீமான
ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை அப்படிங்கறத ஒரு கருத்து. சரிங்க, உங்களோட கருத்துக்களை நம்ம மக்கள் முன்னாடி வைப்போம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நன்றி யோகராஜ். நன்றி நெறியாளர். ஜனநாயக பார்வை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு காணொலியில் சந்திப்போம். இந்த காணொலி குறித்து உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜனநாயக பார்வை யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.